அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை பூர்த்தியாக நசீபாக்கணும். இன்றையுடைய தினம் ஜும்ஆவுடைய தினம்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ரமலானுடைய மாதத்தில் முதலாவது ஜும்மா, முதலாவது இரண்டாவது நோன்பை நோற்று முதலாவது ஜும்மா. மேலும் அந்த ஜும்மாவுடைய பரக்கத்தும் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விரும்பக்கூடிய மிக விசேஷமான ஆரம்பத்துடைய பத்துடைய இரண்டாவது நோன்பை பிடித்து கொண்டு ஜும்மாக்கு அமர்ந்திருக்கிறோம். அதுவும் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப பத்து, அதில் இரண்டாவது நோன்பை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். இன்றைக்கு நாங்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். மஸ்ஜிதில் வெள்ளிக்கிழமை, ரமலானுடைய மாதம், ரஹ்மத்துடைய பத்து, மஸ்ஜிதில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்க்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நன்றி செலுத்துவது கடமை. உள்ளத்தால் ஒவ்வொருத்தரும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லா என்று எத்தனை தடவை அல்லாஹ்வை புகழ்ந்தாலும் ஈடாகாது. காரணம் என்று சொன்னா, கடந்த கால ரமதானுடைய மாதங்கள் முடிஞ்சு தற்பொழுது அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களோட கொண்ட அன்பின் காரணமாக நோன்பை பிடிப்பதற்கு பாக்கியத்தை நசீபாக்கிறான். அடுத்தது அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்து மஸ்ஜிதுக்கு எங்களை அமர வச்சிருக்கிறான். இன்னைக்கு எத்தனை பேர், எத்தனை வீட்டுகளில், எத்தனை ஊரில், எத்தனை மஸ்ஜிதுகளில் பாருங்க, எங்களோட பக்கத்தில் இருந்து தொழுதவர்கள், எங்களோட முன்னால் இருந்த சப்புல இருந்தவர்கள், எங்களோட அடுத்த வீட்டார்கள், எத்தனையோ பேர் மஸ்ஜிதில் இன்றைக்கு இல்லாமல் வைத்தியசாலையில் சிலவங்க இருக்கிறாங்க. இன்னும் சிலவர்கள் வீட்டில் படுக்கையோட கட்டில இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பரிபூர்ண ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை கொடுக்கணும். நோன்பு பிடிப்பதற்கு சக்தி கிடையாது, மஸ்ஜிதுக்கு வருவதற்கு சக்தி கிடையாது, அந்த அளவு நோயோட இருக்கிறாங்க. அல்லாஹ் அதில இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அனுப்பியிருக்கிறான்டா அல்லாஹ்வுடைய ஒரு இரக்கம் தான், அல்லாஹ்வுடைய அன்பு. இது எங்களுக்கு விளங்காது, இது எங்களுக்கு படாது. நாங்கள் நினைப்போம் ஜும்மாவுடைய நாள் பள்ளிக்கு வாரோம், தொழுகிறோம், போகிறோம், கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், ஃபேன் போட்டிருக்கு, நல்லா காற்றும் படுது, வெளியில் வெயிலும் இல்லை, கொஞ்சம் கூலாயிருக்கு, கொஞ்சம் ராகத்தா தூக்கம் கொண்டு போகுது, பயான் வந்து கேட்குற மாதிரி இருக்கு. சரி, கடைசி பயானில் முடியுது. அதோட சலாத்தை நாங்களும் தொழுகையோடு உட்காந்து சலாத்தை கொடுத்துட்டு நாங்களும் போனால் வீட்டில் படுத்து கொண்டிருக்கிறாரே, நோயில் படுத்து கொண்டிருக்கிறாரே, ஹாஸ்பிட்டலில் படுத்து கொண்டிருக்கிறாரே, அவரும் உண்டு நாங்களும் உண்டு. நாங்கள் பள்ளிக்கு அழகாக உடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு தொப்பியம் போட்டு அழகா உட்கார்ந்து ஃபேனுக்கு நேராக உட்கார்ந்து காத்தும் படுது, ராகத்தை தூங்குறோம். எங்கள்ட உது முறியலையோ எங்களுக்கு தெரியா, எலும்புறோம், இக்காம சொல்லக்குள்ள எலும்புறோம், நாங்களும் சப்புல நிற்கிறோம், தொழுகிறோம், சலாம் கொடுத்தது போகிறோம், அப்படியே போகிறோம். நாங்களும் உண்டு, வீட்டில் படுக்கையில் இருக்கிறவரும் உண்டு, ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்கிறாரே இவரும் உண்டு தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எட சமூகம் இந்த கமலில் பின்தங்கி கொண்டு போகிறது, இபாதத்தில் பின்தங்கி கொண்டு போகிறது. இளம் புள்ளேடுகள், இளம் வாலிபர்கள் பாவத்தின் பக்கம் தொடர்பு. நாளுக்கு நாள் வலை வீசி போட்டு எங்கட வாலிபர்களை தேடி எடுக்க தேவையில்லை. வலை வீசினா கும்பல் கும்பலாக மாட்டுவாங்க. பாவத்தின் பக்கம், போதையின் பக்கம், விபச்சாரத்தின் பக்கம், ஜினாவின் பக்கம் நிறைஞ்சு கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் உள்ளத்தில் நல்லா யாப்ப வச்சுக்கொள்ளும். அவர் அடுத்தோடு, அவர் அந்த பொடியை அங்கல ஏரியா, அடுத்த அங்கல வளவு, ஏண்ட புள்ளை இல்லை அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் ஜும்மாவுடைய தினத்தில் வந்து நாங்கள் ஜும்மாவை பெருமதியாக கணக்கெடுக்காம இருந்து தூங்கிட்டு போறோமே. இதனால வந்த விளைவு தான் அது. பின்னால நாங்கள் ஒவ்வொருத்தரும் வகை சொல்லி ஆகணும். ஜும்மாவுடைய குறைஞ்சது ஒரு அரை மணித்தியாலம் நாங்கள் அழகாக அந்த விடயங்களை கேட்கறது, பேசப்படக்கூடிய விடயத்தை அத்துணையும் எங்கட வாழ்க்கையில் எடுக்கலையா? ஒரு விடயத்தை எடுக்கிற
ஒரு நன்மையை ஆரம்பிப்போம் இந்த ஜும்மால இருந்து, ஒரு பாவத்தை விட்டுடுவோம். நாங்க ஒவ்வொருத்தரும் நியத்து வச்சுட்டா எங்கட வருஷம் முடியக்கூடிய நேரத்துல குறைஞ்சது 50 நன்மைகள் எங்கட வாழ்க்கையில உருவாகும், 50 பாவங்கள் இல்லா போகும். 10 வருஷமாக்குள்ளே 500 நல்ல அமல்கள் வந்துடும், 500 பாவங்கள் விட்டுரும். 11வது வருஷத்துல கால் வைக்கக்குள்ள அவுளியாக்கள். இது ஏன் தெரியுமா? இது எங்கள்கிட்ட நடக்குது இல்லை. வெள்ளிக்கிழமை வந்தா ஜும்மான்றது தெரியும், குளிச்சுட்டு வாரோம், பள்ளியில உட்காரோம், ஃபேன் போட்டிருக்கி காத்து படுது, தூங்குறோம், போறோம். 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 வருஷம், 40 வருஷமா இருந்தாலும் மாற்றம் வராது, எங்கள்கிட்ட திருத்தம் வராது. எல்லாம் மன்னிச்சிடும். தூக்கம் வரும் தான், கொஞ்சம் டயர்டா இருக்கும் தான், ஏதோ பேசப்படக்கூடிய விடயத்தை எடுக்கணும். ரமலான் அல்லாஹ் ஒரு பாக்கியமா தந்திருக்கிறான். எங்களை யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது, எங்களுக்கு யாருக்கும் சர்டிபிகேட் இல்லை கையில, எங்களுக்கு இல்ல அடுத்த வருஷம் ரமலான் எங்களுக்கு கிடைக்கும். ஆனா நல்ல சந்தர்ப்பம், நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். ரமலான்ல 2வது நோன்புல கால் வச்சிருக்கிறோம். அடுத்தது ஏராளமாக பின்னால நோன்புகள் இருக்கி, அது 28 27 நோன்புகள் பாக்கியாக இருக்கி. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் பரிபூர்ண ஆஃபியத்தை தந்து அதனுடைய பாக்கியத்தை நசீபாக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ரமலான் சொன்னாலே அர்த்தம் என்ன தெரியுமா? எங்களை எல்லாத்தையும் பேர் வச்சிருக்கிறேன், எங்களை ஒவ்வொருத்தர பேர் இருக்கு. உதாரணத்துக்கு அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், முஹம்மது, அஹ்மத், அப்படி பேர்கள் இருக்கு. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, கருத்து இருக்கு. கருத்து இல்லாம யாரும் பேர் வைக்க மாட்டாங்களே. ஏதோ வரலாறு சஹாபாக்களோட பேரு, நபிமார்களோட பேரு, கருத்துல பேரு. அல்லாவும் இந்த நோன்புக்குரிய அல்லாஹ் இந்த நோன்புக்குரிய பேரை அல்லாஹ் ரமலான் என்பதாக பேர் வச்சிருக்கிறான். அல்லாஹ் ஏன் ரமலான் பேர் வச்சிருக்கிறான்? ரமலான் என்று சொன்னாலே அர்த்தம் சுட்டு எரித்தல், சுட்டு எரித்தல். ரமலானுடைய கருத்து சுட்டு எரித்தல். அல்லாஹ் அடியார்களோட இரக்கம் வச்சு எதை தெரியுமா சுட்டெரிக்கிறான்? மனிதனுடைய அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துல சுட்டு எரிக்கிறான். இதுக்குத்தான் ரமலானுடைய மாதம் என்று பேர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மனுஷன் தொழுகாலின்னு வைங்களே, 5 நேரம் வாராரு, 5 நேரம் அமல் செய்தாரு, அவருடைய முகத்துல பார்த்தா பார்வையில எங்களுக்கு சில வித்தியாசங்கள் விளங்கும். அவருடைய நெத்தியில சில மாற்றங்கள் உருவாகிருக்கும். ஏதோ மாற்றங்கள் இது உலகத்துடைய அமைப்புல பார்க்கிறவங்களுக்கும் விளங்கும். வெளியால போறவங்க வாரவங்க, இவர் பள்ளிக்கு 5 நேரம் போறவரு, சுபஹ் தொழுவாரு, இஷா தொழுவாரு, தஹஜ்ஜத் மிஸ் ஆக மாட்டாரு, இவர முகத்துல விளங்குது. ஜகாத் கொடுக்கிறன்னு வைங்களே, பெரிய சல்லிக்காரால் அல்லாஹ் நியமத்தாக தந்திக்கிறான். வருஷம் அவர் கணக்கு பார்ப்பாரு, நோம்புல பார்சல் பண்ணுவாரு, அடுத்தோட்டு கொடுப்பாரு, அங்கே ஊரை கொடுப்பாரு. இது பார்க்கக்குள்ள விளங்கு, ஏன் பார்சல் போகுது, இந்த ஆஜியார் பார்சல் கொடுக்குறாரு, அதுவும் ஆஜியாட பேர் பேனர்ல வந்துடும். நோன் பெருநாள் இதை தொழுக, அதுவும் நெத்தியில வந்துடும், பேர்ல வந்துடும். ஒவ்வொரு அமலுக்கும் பின்னாலேயும் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாராரு, நல்லா சல்லி ஹஜ்ஜை செஞ்சுட்டு கடமையை முடிச்சுட்டு வாராரு. பேர் என்ன படும்? அல்ஹாஜ். அவர் கல்யாண கார்டுல பேர் எழுதுறன்னு சொன்னாலே அல்ஹாஜ் பேரை போட்டு தான், அவரோட பேரை போட்டு கார்டையும் கொடுத்து அவருக்கு என்ன செய்ய அறிமுகப்படுத்தி அவரை வெல்கம் பண்றது. எல்லாத்துடைய பேர்களும் உலகத்துல சொல்லப்பட்டுரும். ஆனா ஒருத்தர் ஒரு நோன்பாளி, உதாரணத்துக்கு பாருங்க, என்னைய பார்த்தாலும் சரி, சஃபையில் இருக்கிறவங்கள பார்த்தாலும் சரி, பஜார்ல போனாலும் சரி, எல்லாத்துடைய மூஞ்ச பார்த்தாலும் நோன்பாளி இல்லையான்னு சொல்லலாம். ஏன்? அல்லாஹ் இதுக்குத்தான் அல்லாஹ் ரமலானுடைய பேரை சொல்லியிருக்கிறான். அது எப்படின்னு சொன்னா, உதட்ட காய வச்சுக்கொள்ளேனும், பார்க்க கொஞ்சம் டயர்ட் மாதிரி நடிச்சுக்கொள்ளேனும், பொஸ்ஸைகளை வேலைக்கு வச்சிருப்பாரு. அங்க நோம்பு இல்லாத காலத்துல தண்ணி போத்தல் வச்சிருக்கும், நோம்பு காலத்துல தண்ணி நிறைச்சி பொஸ்ஸுக்கு தெரியாம ரூம்ல போயிட்டு 1 லிட்டர் ஈக்கிறத குடிச்சிட்டு 1/2 லிட்டரா கொண்டாந்து முன்னுக்கு வச்சா விளங்காது. தண்ணி குறைஞ்சி தண்ணியை நிறைச்சி கொள்ளேலும், வாயை தொடச்சி கொள்ளேலும், வவுத்துல சாப்பாடை தின்னுட்டு மறைச்சி கொள்ளேலும். ஆனா நோன்புன்னு சொல்லக்கூடியது அல்லாஹ் ஏன் தெரியுமா அந்த ஸ்பெஷலா அதுக்கு ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறான். சொல்றான் அல்லாஹ். நோன்புக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடிய கூலி எப்படி தெரியுமா? ரெண்டு ரிவாயத் வருது. ஒன்று அல்லாஹ் சொல்றான்,
நோன்புக்குரிய கூலி நானே கொடுப்பேன். மலக்குமார் சொல்லுவாங்க இவ்வளவு நன்மை எழுதப்படணும். மற்ற தொழுகைக்கு இவ்வளவு நன்மை அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டான். ஹஜ்ஜி செஞ்சா அன்று பிறந்த பாலகன் போல, இதுக்கெல்லாம் பட்டியல். ஆனா அல்லாஹ் நோன்புக்கு மாத்திரம் அல்லாஹ் சொல்றான் நானே கூலி கொடுப்பேன். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது நானே அதற்கு கூலியாகுவேன். உதாரணத்துக்கு நானே அதற்கு கூலியாகுவேண்டா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நாங்க எல்லாரும் தொழில் செய்யக்கூடியவங்க, எல்லாம் ஜாப் செய்யக்கூடியவங்க தானே. ஒரு எக்ஸாம்பிளா யாஃபாப்படுத்துறேன். நாங்க ஒரு ஷாப்ல வேலை செய்யறோம். 5 பேர் இருக்கிறாங்க எங்களோட சேர்த்து. பொஸ்ஸுக்கு கீழால நாங்க வேலை செய்யறோம். 5 பேர்னு சொன்னா அந்த 5 பேர் 5 விதமா தான் வேலை செய்வாங்க. வேலை செய்யற இடத்துல அவங்கள 5 மாதிரி தான் நிதிப்பாங்க. ஏன்னா கையில கூட 5 விரல்கள் 5 மாதிரியே. இப்போ உதாரணத்துக்கு வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் போயிட்டு பொஸ்ட லீவ் கேட்டா சொல்லுவாரு நீ இன்றைக்கு எடுங்க நாளைக்கு எடுக்க வேணும் அப்படின்னு ஒருத்தருக்கு. இன்னொருத்தருக்கு 10 நாளைக்கு முதல் யாபப்படுத்தணும். அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இன்னொருத்தர் போவாரு கையை கட்டி நிக்க கொள்ள பொஸ்து தெரியுமா லீவா நீங்க பேசிட்டு வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறையில கையாளுவாரு. அதுல ஒருத்தர் எப்படின்னு சொன்னா பொஸ்ட நான் வேலைக்கு வந்திக்கிறேன், வேலையை மட்டும் செஞ்சா சம்பளம் கிடைக்கும் போக வேண்டிய. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா ஏந்த கடை மாதிரி என்னைய நம்பி வச்சுக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, வேலை செய்யறாரு, சம்பளத்தை கொடுக்கிறாரு, சிரிச்சு கொண்டு இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. இவரை பார்க்கல யாரும் சொல்லுவாங்க பொஸ்டால. இவர் யாரு? பொஸ்டால். பொஸ்ட ஆள்டு வரக்கொள்ளே அவர் என்ன செய்வாரு? என்னத்தான் செஞ்சாலும் பொஸ் கொஞ்சம் சம்பளத்தை கூட்டுகிறேன், ரைட் ரைட் உங்களுக்கு கூட்டிட்டாரு. அதே நேரம் வாராரு, வேலை செய்யறாரு, அவருடைய தேவைக்கு மட்டும்தான் கூட்ட சென்னா என்ன சொல்லுவாரு? கொஞ்சம் பார்ப்போமே, அடுத்த நாங்க வியாபாரங்களை பார்த்து சீசனை பார்த்து உங்களுக்கு கூட்டுவோம். ஒருத்தர் இருக்கிறாரு கேட்டோன்னே கூட்டுறாரு, இன்னொருத்தருக்கு பார்ப்போம். இதே மாதிரி தான் அல்லாஹ் ரமலானுடைய மாதத்துல நானே அதற்கு கூலியாகுவேண்டா அல்லாஹ் தன்னோட இணைச்சு கொள்றான். அல்லாவே அதற்கு கூலியாகிறான். இந்த அடியான் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹே அல்லாவுக்காக வேண்டி மாத்திர நோம்பு பிடிச்சிக்கிற அல்லாவுடைய அடியான். இப்ப என்னன்னு சொன்னா இவர பொஸ் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் இவர் நினைக்கிறது இல்ல. ஏண்டா ரப்பு எனக்கு செய்வான், எதை கேட்டாலும் தருவான். இப்படிப்பட்ட அடியாருக்கு தான் அல்லாஹ் சொல்றான் நானே அதற்கு கூலியாகுவேன். அன்பாது இஸ்லாம் இல்லடியார்களே, அல்லாவோட ரமலான் நோன்பை பிடிச்சு கொண்டு நெருக்கமாகறதால அல்லாஹ் எங்களோட நெருக்கமாக இருக்கிறான். ரமலான் என்று சொன்னா சுட்டு எரிக்கிறது, எங்களோட பாவங்களை மன்னிக்கிறது. அடுத்தது மிக முக்கியம், ரமலானுடைய மாதத்துல குறிப்பிட்ட அமல்கள் இருக்கு. ஒன்று நோன்பு பிடிக்கிறது எல்லாத்துக்கும் கடமை. ஜும்மா கடமை, 5 நேர தொழுக கூட கடமை தான். சிலவங்க பார்க்குறாங்க எங்களுக்கு ஜும்மா மட்டும் கடமை தொழுது கொண்டா போதும், 5 நேர தொழுகை நீ ஏதோ முன்ன பின்ன கடமைல. ஆனா 5 நேரமும் தொழுக கடமை, ஜும்மாவுடைய தொழுகையும் கடமை, ரமலானுடைய மாதத்துல நோன்புகளும் கடமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். சிலவங்க வியாபாரத்துக்காக வேண்டி வியாபாரத்துக்காக வேண்டி சில சின்ன சின்ன விடயங்களுக்காக நோன்பை விடுறாங்க. அல்லாஹ் நோன்பு அது ஒரு பாக்கியம். அடுத்த வருஷம் மேலே கிடைக்குமோ கிடைக்காதோன்றது தெரியா, பாக்கியத்தை பாக்கியமாக எடுத்துக்கொள்ளணும். அப்ப ரமலானுடைய மாதத்துல நாங்க ஏண்டி அளவு இந்த ரமலானுடைய நோன்புகளை பிடிச்சு வியாபாரத்துக்கு தொழிலுக்கு இதுக்காக வேண்டி நோன்பை விடக்கூடாது. ஏண்டிய அளவு உள்ளட்சத்தை எடுத்துக்கொள்ளணும், பேணுதல் எடுத்துக்கொள்ளணும். ரமலானுடைய மாதத்துல அல்லாஹ் நன்மைகளை கூட பல மடங்குகளாக, ஒருத்தர் ஒரு ஃபர்ல தொழுதுட்டா 70 ஃபர்லு தொழுத நன்மை கிடைக்கும். ரமலானுடைய மாதத்துல மாத்திரம் தான் இந்த பாக்கியம். ஒரு சுன்னத்துடைய நன்மையை செஞ்சா ஒரு ஃபர்லுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். அன்பாது இஸ்லாமிய நிலடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தந்து ஆஃபியத்தை தந்து நோன்பு பிடிக்கலும் அமல் செய்யலுமாயிருந்து நாங்க உதாசீனப்படுத்திட்டோம்டா, நாங்க அதை பொடுபோக்குத்தனமாக பயன்படுத்திட்டோம்டா, அடுத்த வருடம் நோன்பு பிடிப்போமா, பிடிக்க கிடைக்குமா, மையவாடியிலையா வைத்தியசாலையிலையா படுக்கையோடையான்றது தெரியாது. இது நோன்புக்கு மாத்திரம் இல்லை, இரவுடைய வழக்கம்,
தராவியுடைய தொழுகை கூட பாக்கியமாக நாங்க எடுக்கணும். அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த நோன்பை சில கவும்களுக்கு 6 மாதம் நோன்பு நோக்க கொடுத்தான். வருடத்துல 6 மாதம் நோன்பு பிடிக்கணும் சில கவும்களுக்கு. சில வருடத்துல சில கவும்களுக்கெல்லாம் நோன்பை கொடுத்தான் 3 மாதம் தொடராக. சில கவும்களுக்கெல்லாம் கொடுத்தான் ஒரு நாள் நோன்பு, அடுத்த நாள் நோன்பு இல்லை. வருடத்துல அப்போ ஒரு நாள் விட்டு 6 மாதம் நோன்பு, 3 மாதம் நோன்பு, 2 மாதம் நோன்பு. அல்லாஹ் எங்களுக்கு மாத்திரம்தான் இந்த உம்மத்துக்கு 1 மாதத்தை தந்திருக்கிறான். நான் அந்த 1 மாதத்துல மிக முக்கியமான அமல் நோன்பு பிடிக்கிறது. 2வது விடயம் குர்ஆன் ஓதுறது, குர்ஆனோட தொடர்பு. எல்லாரும் கொஞ்சம் உள்ளத்துல கையை வச்சு பாருங்களே, எல்லாரும் உள்ளத்துல கையை வச்சு பாருங்களே. எங்கட குர்ஆனோட தொடர்பா ஈக்கிறோமா? கையில வச்சிக்கிற மொபைல் போனோட தொடர்பா ஈக்கிறோமா? போன்ல சார்ஜ் இறங்குது, சார்ஜ் பண்ணிக்கொள்றோம். போன்ல டேட்டா முடியுது, டேட்டா போட்டுக்கொள்றோம். போன்ல பேக்கேஜ் முடியுது, பேக்கேஜை போட்டுக்கொள்றோம். போன்ல டிஸ்பிளே போகுது, டிஸ்பிளே மாற்றிக்கொள்றோம். போன்ல பெக்கவுர் இதாகுது, எல்லாம் செஞ்சு கொள்றோம். ஆனா எங்கட குர்ஆனை பாருங்க, போன் ஆன்லைனையும் குர்ஆன் ஆன்லைனே தொடர்பு பாருங்க. போன வருஷம் நோம்புல குர்ஆன் ஓதிட்டு அப்படியே மூடி வச்சது அவர் இன்னும் ஆஃப்லைன், இன்னும் ஆன்லைனுக்கு வரல. ஆனா வாட்ஸ்அப் எடுத்தா, ஃபேஸ்புக் எடுத்தா, யூடியூப் எடுத்தா, ஜும்மாக்கு பாங்கு செல்றதுக்கு முன்னால ஆன்லைன். ஜும்மாக்கு வரக்குள்ள ஃபேஸ்புக்கை பார்த்துட்டு வராரு, வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு வராரு, யூடியூப்பை பார்த்துட்டு வராரு. ஆனா குர்ஆன் தூசி பட்டு கவர் மாற்றில்ல, அதுல கவர் துப்புரவு பண்ணியும் இல்ல. போன வருஷம் ஏட ரெக்குகளை வச்ச மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ். சிலவர்கள் ஷாபானுடைய புற மாதம் கண்டது பின்னால, ரஜபுடைய புற கண்டது பின்னால தூசி தொடச்சு குர்ஆனை கையில் எடுத்து குர்ஆன் ஆன்லைன். நாங்க குர்ஆன்ல ஆன்லைன் நோன்பு மாசம் மாத்திரம் இல்ல, வருடம் முழுக்க ஆன்லைனோட தான் இருக்கணும். போன்ல ஆன்லைனா இருந்தா கபர்ல வைக்கப்பட்டதுக்கு பின்னால எங்கட போன் வந்து இவர் யூடியூப் பார்த்தாரு, ஃபேஸ்புக் பார்த்தாரு, இவர் செக் பண்ணாரு, இவர் மெசேஜ் பண்ணாரு, இவரை விட்டுருங்க, இவர் இதோட ஆன்லைன் இருந்தாருன்னு குர்ஆன் பேசும். எப்ப குர்ஆனோட ஆன்லைனா இருந்தா யூடியூப் பேசும் எப்படி தெரியுமா? அல்லாஹ் என்னே உங்களே மன்னிக்கணும், அல்லாஹ் என்னே உங்களே மன்னிக்கணும். நாளைக்கு அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய நேரத்தில் நாங்க பாவிக்கப்பட்ட மொபைல் போன் என்ன ஆபாச படம் பார்த்தோமோ அதை எங்களுக்கு சாட்சியாக வந்து சொல்லும். இந்த படத்தை இந்த டைமுக்கு டவுன்லோட் பண்ணாரு, இந்த டைமுக்கு ஷேர் பண்ணாரு, இந்த டைமுக்கு தஹஜ்ஜுடைய நேரத்துல, இரவுடைய நேரத்துல வாப்பாக்கு பாஸ்வேர்ட் தெரியா, உம்மாக்கு தெரியா, ஃபிங்கர் போட்டு இருக்கிறான், இதை போட்டு லொக் போட்டிருக்கிறான். இவருக்கு மாத்திரம் தான் துறக்கணும், இவரோட ஃபிங்கர் வச்சா தான் துறப்படையும், இவருக்கு மாத்திரம் தான் பாஸ்வேர்ட் தெரியும். படைச்ச ரப்புக்கு எல்லா பாஸ்வேர்டும் தெரியும். என்ன பலாய் முசீபத்துகள் செஞ்சிருந்தாலும், என்ன பாவம் செஞ்சிருந்தாலும், நாளைக்கு அது கியாமத்துடைய நாளையில எங்களுக்கு முன்னால இருந்து ஒவ்வொரு பாவ செஞ்சத்தை ஆபப்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும், அல்லாஹ் ஓலை மன்னிக்கணும், முழு உம்மத்தை மன்னிக்கணும். எந்த பாஸ்வேர்ட் போட்டு மறைச்சிருந்தாலும் உலகத்துக்கு மறைக்கலாம், ஆனா கியாமத்துடைய நாளையில மறைக்கலாம். இதுக்குத்தான் எங்கட குர்ஆன் நல்ல சந்தர்ப்பம். குர்ஆன் ஆன்லைனா எடுங்க. ரமலானுடைய மாதத்துல குர்ஆனோட ஆன்லைன் இருங்க. நாளைக்கு நீங்க மௌத்தாகிட்டா, கஃன் செய்யப்பட்டா, அடக்கம் செய்யப்பட்டா, கபூர்ல நாங்க ஓதப்பட்ட குர்ஆன் வரும். ஃபேஸ்புக் வராது, யூடியூப் வராது, வாட்ஸ்அப் வராது, எந்த மீடியாவும் வராது, குர்ஆனை தவிர. குர்ஆனை தவிர குர்ஆன் ஓதப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து எங்கட காலுக்கு பின்னால, தலைக்கு பின்னால எங்களை கபூர்ல சுத்தி கொண்டே இருக்கும், எங்களை பாதுகாக்கும். இதுதான் குர்ஆன் பவர், இதுக்குதான் குர்ஆன் பவர். எங்கட மொபைல் எங்களை சீரழிச்சிரும், எங்கட மனைவியை சீரழிச்சிரும், எங்கட புள்ளைய சீரழிச்சிரும். குர்ஆனோட தொடர்பாக இருங்க. அல்லாஹ் கபூர்ல தனிமேல வைக்கப்படும். யாரும் இல்ல, ஒரு லைட் கூட இல்ல, ஒரு மிளகு வெச்சி கூட இல்ல, ஒரு லாம்பு கூட இல்ல. குர்ஆன் ஓதின வெளிச்சம் நிற்கும், குர்ஆன் பாதுகாக்கும். அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, நல்ல சந்தர்ப்பம். ரமலான் எங்களை கடக்கல்ல, குர்ஆனை எடுங்க, நியத்து வைங்க. இந்த இருந்து
குர்ஆனை ஓத ஆரம்பிப்பேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதுங்க. சிலவர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆன் ஓத தெரியா, குர்ஆன் எங்களுக்கு தெரியா, எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், உங்களுக்கு ஆங்கிலம் இங்கிலீஷ்னு சொல்லக்கூடியது படிச்சீங்களா, கோர்ஸ் முடிச்சிங்களா? பெரிய போனை வச்சுக்கிறீங்க, கையில பிளாக்கால் மாதிரி போனை, பெரிய டச் போனை வச்சுக்கிறீங்க, எங்க இங்கிலீஷ் படிச்சீங்க? எழுத்து கூட தெரியா, ஆனா எல்லாம் பாவிக்க தெரியும். குர்ஆனை பார்த்து ஓதேலா? குர்ஆன் தெரியாம போச்சு? ஆயிரக்கணக்கு வருஷத்துக்கு முன்னால இறங்கப்பட்ட குர்ஆன் ஏன் நீங்க படிக்கல? அல்லாஹ் கேட்பானா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஓத தெரியாட்டி படிச்சு கொள்ளணும். ஓத தெரியாம இருந்தா இன்னொரு சந்தர்ப்பம், இன்னொரு விடயம் இருக்கு. குர்ஆனை பெறட்டுங்க, நேரத்தை கொடுங்க. ஒவ்வொரு வரியில ஒவ்வொரு எழுத்துல கைய வச்சு குர்ஆனை பாருங்க, குர்ஆனை பாருங்க, குர்ஆனை பாருங்க. நாளைக்கு அந்த குர்ஆன் உங்களோட மஸ்ஜிதுடைய குர்ஆனா இருந்தாலும் சரி, வீட்டுடைய குர்ஆனா இருந்தாலும் சரி, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் கிட்ட வாதாடும். ஓத தெரியாது, எழுத்த பார்த்தாரு, குர்ஆனை பார்த்தாரு, தொட்டு முகந்தாரு, உச்சம் தலையில வச்சாரு, நெஞ்சில வச்சாரு. மொபைல பார்த்து பார்த்து எடுக்கிறோம், டிஸ்பிளே போயிட்டிருக்கா, கவரேஜ் இருக்கா, போன்ல பெக்கர் சவுத்தா இருக்கா, கண்ணாடி இது சவுத்தா இருக்கா, எல்லாம் மாத்திக்கொள்றோம். ஆனா குர்ஆன் இல்ல. எங்கட கபூர்ல போனை வைக்க மாட்டாங்க, கொண்டாந்து வைக்க மாட்டாங்க. வாப்பா எப்பல் பாவிச்சாரு, பெரிய போன் பாவிச்சாரு, வாப்பட கபூர்ல கொஞ்சம் வச்சிருவோம், கபூர்ல தலைக்கு கீழால வைப்போம். நடக்காது. உடனே வாப்பா மௌத்தாயினு ஒருத்தர் வருவாரு, மகன். இது வாப்பாக்கு தேவையில்ல, ஒரே குத்து சிம்ம கழட்டி வெளியேடு, மகண்ட சிம்ம போட்டு நான் ஆப்பிள் ஐபோன் பாவிக்கும், வாரிசா வந்துருவாரு. கார் BMW, பென்ஸ், KDH மையத்தை கொண்டுறாது, எங்களோட ஜனாதா கொண்டுறாது, எங்களோட கபருக்கு வராது. மகன் உடனே எடுத்துருவாரு. வாப்பட கையில இருந்த சாவி ஏந்த கையில, நான் அதுக்கு சொந்தம். எல்லாம் உலகத்தோட முடிஞ்சிடும். குர்ஆன் ஓதுங்க, குர்ஆனை தொடங்க, குர்ஆனை பாருங்க. குர்ஆன் ஓத தெரியாண்டா ஒவ்வொரு எழுத்துல கைய வைங்க, ஒவ்வொரு வரியில கைய வச்சு கொடுங்க. நாளைக்கு கபூர்ல பேசும், கபூர்ல உதவி செய்யும். ஆனா படிச்சுக்கோங்க, முயற்சி செஞ்சுங்க. 2வது விடயம் குர்ஆனை ஓதுறது. 3வது விடயம் தான் எங்கட முன்பின் சுன்னத்துகளை பேணுதலாக தொழுகிறது, எங்கட சுன்னத்துகளை பேணுதலாக தொழுகிறது. 4வது விடயம் தான் எங்கட அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பணங்கள் பாக்கியம், சொத்து பாக்கியம். எங்களை எல்லாத்துக்கும் தெரியும், பெரிய பெரிய சல்லிக்காரா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பெலசா இருந்தாலும் சரி, எங்கட கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னால ஒரு படிப்பினைக்கு ஆஃபப்படுத்துறேன், படிப்பினைக்கு ஆஃபப்படுத்துறேன். ஒரு ஒரு இதொண்டு வந்துச்சு, நியூஸ் ஒன்று. நான் உங்களை யாஃபப்படுத்துறேன், ஏன் தெரியுமா? இது எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி. பென்ஸ் கார், KDH, பெரிய கடை, பெரிய பேலஸ். ஆனா அண்மையில மழை பெய்யப்பட்டுச்சு, தண்ணி வரப்பட்டுச்சு, அது ஏதோ கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. அடுத்தது ஏதோ சில தினங்கள்ல ஒரு தகவல் இரவுல பரவிச்சு. எல்லாத்துடைய உள்ளத்தையும் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லாம் அடிக்கடி பேசுறது தானே உள்ளத்துல. இந்த கம்பளை என்று சொல்லக்கூடிய மக்களை அச்சுறுத்தின ஒரு விடயம். ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரா இருந்தாலும் சரி, கோடீஸ்வரா இருந்தாலும் சரி, பென் கார் KDH கார் வச்சிருந்தவரா இருந்தாலும் சரி, சொன்னாங்க இரவு டைம்ல கொத்வால டேம் உடைஞ்சிருச்சாம், தண்ணி வரப்போகுதான். எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் தான், சும்மா. அது எப்படி உறுதியோ உண்மையோ பொய்யோ தெரியா, அதுல உண்மை தன்மை என்னன்றது தெரியாது யாருக்கும். ஆனா அந்த செய்தி கிடைச்ச உடனே ஒவ்வொருத்தருக்கும் பதட்டம். எங்க சிங்காப்பிட்டிக்கு ஏறுறதா, அம்புலாவுக்கு ஏறுறதா, உணம்புக்கு ஏறுறதா, ஆண்டியா கடை அட்டுவா தேரியா கேறுறதா, கெப்ப பார்த்து ஏறினாங்க. இஸ்ராயில் வந்தா கெப்புல ஏறினா விட்டுருவாரா? விடமாட்டாரு. ஸ்ரீதேவி வாங்க கபுரடிக்கு, உங்களை கொண்டு போவோம். எல்லாம் அதோட வீக். சும்மா யோசிச்சு பாரு, மௌத்துக்கு பயம். எங்க ஓட, எங்க ஓட? அல்லாக்கு தண்ணியால மட்டுமா? அல்லாஹ் காத்து அனுப்பிட்டா, அல்லாஹ் நெருப்பு அனுப்பிட்டா. அல்லாக்கு தண்ணியால மாத்திரமில்ல, ஒவ்வொருத்தருடைய உள்ளமும் திடுக்கிச்சு. அது சல்லிக்காரா இருந்தாலும் சரி, படித்தவரா இருந்தாலும் சரி, பாமரவா இருந்தாலும் சரி. ஏதோ சில நோயாளிகள் வீட்டில இருந்து வாப்பா விட்டுட்டு உம்மா விட்டுட்டு நீங்க போக வாப்பா, நீங்க தப்பிக்கோங்க, தண்ணியோட வந்தா நான் அடிபட்டு போறேன். சில ஏறினவங்க மவுத்து, அடிச்சு பிச்சு போனவங்க மவுத்து,
நோயாளியா வீட்டுல இருந்தாங்க, தண்ணி வந்தா போயிட்டு சேர்றேன் ஹயாத்தோட இருக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்துடைய நீதி எதை கொண்டும் எதுவும் அல்லாத நாட்டம் இல்லாம நடக்காது. மிக முக்கியமாக ரமலானுடைய காலத்துல நோன்பை பிடிங்க, அடுத்த குர்ஆன் ஓதுங்க, அடுத்தது சதகாடு செய்ய, முன்பின் சுன்னத்துகளை தொழுது, கடைசி சந்தர்ப்பம் சதகான்னு சொல்லக்கூடிய ஆக விசேஷம் நல்ல ஒரு சந்தர்ப்பம். எங்கட கையில இருக்கக்கூடிய பணம் எங்கட சதகாக்களை கொடுங்க. ஏந்திய அளவு ஜகாத் கடமை பணத்துல பார்க்கணும். மேலோட்டமா பார்த்து எங்களுக்குள்ள வேலை செய்யறவங்களுக்கு கொடுத்து எங்களோட குடும்பத்துல வளமையா கொடுத்து சமாளிச்சிருவாங்க செல்லவங்க. நாங்க இந்த பட்டியல் ஜகாத் எப்படி கொடுக்கணும்னு படிச்சுக்கோங்க, கேட்டுக்கோங்க, ஜகாத்தை விளங்கி செய்யுங்க. சதகா எல்லாத்துக்கும் சந்தர்ப்பம், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அது கோடிக்கணக்கு இருக்கணும் இல்ல, லட்சக்கணக்கு இருக்கணும் இல்ல. சதகான்னு சொல்லக்கூடியது மிக விசேஷமானது. வெள்ளம் வந்தாலும் பயப்பட தேவையில்ல, டேம் உடைஞ்சாலும் பயப்பட தேவையில்ல, என்ன நடந்தாலும் பயப்பட தேவையில்ல. ஹதீஸ் பேசுது, ஹதீஸ் பேசுது என்ன தெரியுமா? கெட்ட மௌத்துல இருந்து பாதுகாக்கும். இதுல இருந்து பாதுகாக்கும் கெட்ட மௌத்து. நாங்க அம்புலாவை நோக்கி ஓட தேவையில்ல, சக்கராங்கோட்டுவை நோக்கி ஓட தேவையில்ல, அட்டுவாத்தை நோக்கி ஓட தேவையில்ல, கப்புகளை தேட தேவையில்ல. எங்கட சதகா ஹதீஸ் பேசுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கெட்ட மௌத்தை விட்டு தடுக்கும். இன்னைக்கு சிலவங்க யோசிப்பாங்க, எங்கப்பா நாங்க சதகா கொடுக்கறது, எங்களுக்கு எங்க 1000-500 ரூபாய் எப்படி கொடுக்கலும்? சதக்காக்கு அளவில்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, யாருக்கு கொடுக்கலாம்? இன்னைக்கு ஏராளமானவங்க இருக்கிறாங்க. குத்தி காட்டுறது சொல்லல, யாரையும் தவறுதலாக சொல்லல, ஒரு விடயத்தை ஆப்பப்படுத்துறேன். ஏராளமானவங்க சிகரெட் பீடி குடிக்கிறவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சிலவங்க நோம்பு பிடிச்சு கொண்டும் இருக்கலாம். அந்தியாவுக்குள்ள செல்லுவாங்க, அது கால் கையில நடுங்கிற மாதிரி இருக்கி, காலையாவது நான் நடுங்கிற மாதிரி இருக்கியே, எனக்கு ஒன்று 10 வச்சாம ஈக்கலாம். நோம்பு திறந்து ஈச்சப்பழத்தை போட்டு தண்ணிய குடிச்சோன்னே போறாரு அங்க ஆபீஸுக்கு போறாரு, பாத்ரூமுக்கு போறாரு, 10 வைக்கிறாரு, புகையை விட்டுறாரு. நரக நெருப்புல செல்லவங்க பாதுகாப்பு தேடி கொண்டிருக்கி, இவர் புகையை விட்டு கொண்டிருக்கிறாரு, பாத்ரூம்ல இருந்து புகையை விட்டு கொண்டிருக்கிறாரு. அவருக்கு அதை டேப்லெட் ஏற்றினா தான் சரி, உடம்பு கொஞ்சம் ராகத்து. செல்லவங்க எப்படி சஹருடைய நேரத்திலையும் கடைசி ஃபைனல் நியத்து வைக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் தீப்பட்டியை தாங்கலே, இல்லாட்டி ஏதோ இதை எடுத்து போயிட்டு 10 வச்சு புகை விடுறாரு. அவருக்கு அப்பதான் உடம்பு அதையும் குடிச்சிட்டு வந்து நியத்து வைக்க. ஸ்ரீதேவிகளே நல்லா யாஃப வச்சுக்கோங்க, அல்லாஹ் என்ன உங்களை மன்னிச்சோனும். எந்த மவுத்து யாருடைய மவுத்து புகைத்தலால வருமோ தற்கொலை செய்து கொண்டு விட்டார், மார்க்கத்துடைய தீர்ப்பு நரகவாதி என்பதாக. அல்லாஹ் பாதுகாக்கணும். உற்றுங்க, தவிர்த்து கொள்ளுங்க. மிக முக்கியம், 2 சிகரெட் 10 வைங்க. உதாரணத்துக்கு எனக்கு விலை தெரியா, ஒரு 150 ரூபா ஒரு சிகரெட், 150 ரூபா. ஒருத்தர் காலையில சஹருக்கு உண்டும், அதே மாதிரி நோம்பு திறந்தோடனே உண்டும். 2 10 வைக்கிறேன்டா 300 ரூபா. உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். ஒரு நாளைக்கு 300 ரூபாண்டா, 10 நாளைக்கு 3000 ரூபா, மாசம் 9000 ரூபா. இவருக்கு மஸ்ஜிதில் இருந்து ரமலான்ல தொழுகிச்ச மஸ்ஜிது இமாம்களுக்கு பணம் பங்குவதற்காக சதகாக்கள் கொடுப்பதற்காக பேர் கேட்கப்படுது. எம்யூலப் அனுப்பினா எப்படி தெரிப்பு அனுப்புறாங்க சிலவர்கள். நான் யாரையும் குத்தி காட்ட சொல்லல, 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா அப்படித்தான். எங்கட சிகரெட்டுக்கு மாசம் 9000 செலவழிக்குது. எங்கட பேங்க் ஆஃப் ஆக்ரா டிபாசிட்டுக்கு நாங்க எவ்வளவு கொடுக்கணும் ஆஃபர் வச்சுக்கோங்க. எங்கட ஆக நல்ல சந்தர்ப்பம். மஸ்ஜிதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், மஸ்ஜிதில் இமாம்கள், எங்கட ஒவ்வொரு நாளும் நோம்பு பிடிச்சிட்டு ஒரு சதக்கா ஒதுக்குங்க, ஒரு உண்டியலை போடுங்க, சதக்கா சேர்த்து ரமலானுடைய மாசத்துல கடைசி இரவுல கொண்டு போய் எங்கட பிள்ளையோட கையில கொடுங்க, மஸ்ஜிதுடைய இமாமுக்கு கொடுங்க, மஸ்ஜிது ஊழியர்களுக்கு கொடுங்கன்னு சந்தோஷமாக இந்த சதக்கா பழகி வாங்க. இந்த சதக்கால இருக்கித்தானே கெட்ட மௌத்தை தடுத்துரும். நல்ல சந்தர்ப்பம். நாங்க குடிக்கக்கூடிய 2 சிகரெட்டை கட் பண்ணி நாங்க சல்லிய சேர்த்தா மாசம் 9000 ரூபாய், பெரிய ஒரு தொகை. இவர் மாசம் ரமலானுடைய மாசத்தை மாத்திரம் கொடுத்துட்டு மற்ற மாசத்துல வச்சு ஒரு 3 மாசம் 3 வருஷம் சல்லிய சேர்த்தா உம்ரா செஞ்சுட்டு வரலாம். 10 வருஷம் சேர்த்தா இவருக்கு அஜ்ஜே செஞ்சுட்டு வரலாம். ஆனா இவர்கிட்ட சல்லி இல்லை, சதகா கொடுக்கறதுக்கு சல்லி இல்லை. நல்லா ஞாபகம் வச்சோ. இது சிகரெட் குடிக்கிறவரு மாத்திரம் இல்லை, அங்கே மொபைல் போன் எடுத்தா பேக்கேஜ் பண்றது, டேட்டா பேக்கேஜ், யூடியூப் பேக்கேஜ், கோல் பேக்கேஜ், மாசம் 1000 ரூபாய்க்கு மேல, எல்லாத்துல போனுக்கும் 1000 ரூபாய்க்கு மேல. சும்மா யோசிச்சு பாருங்க, வருஷம் 12000 ரூபாய்க்கு மேல. இந்த ரமலான்ல நல்ல ஒரு சந்தர்ப்பம். நோன்பு பிடித்து குர்ஆன் ஓதி எங்கட சதகாக்கள் முறைப்படி செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நான் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.